இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த வாரத்தின் இறுதி நாளுக்காக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த இறுதி நாளிலும் கூட நாம் இந்த வேதத்தில் உள்ள சிந்திக்க வைத்த ஒரு சில நபரை குறித்து இந்த வாரத்தின் முதல் நாளிலிருந்து இந்த இறுதி நாள் வரைக்கும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த இறுதி நாளிலே கர்த்தரின் கற்பனைகளின்படி நடப்பதிலே யோசபாத் ஒரு சிறந்த வல்லவனாக இருந்தான் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். பாருங்க, இந்த யோசபாத் ராஜா தன்னுடைய தகப்பன் எவ்வாறு ஆண்டவருடைய கட்டளை கற்பனையின்படியெல்லாம் நடந்தானோ அப்படியே அவன் நடந்து கொண்டான். இஸ்ரவேல் மக்கள் செய்த எல்லா பாவங்களையும் தவறுகளையும் மீறுதல்களையும் அவன் அப்படியே விட்டு தன்னுடைய தகப்பன் செய்த எல்லா நன்மையான இஸ்ரவேல் தேவனை எப்படி அவர் உறுதியாய் பற்றியிருந்தானோ அதை போல தன்னுடைய தகப்பனை போல அவருடைய ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதிலே இந்த யோசபாத் ராஜாவும் சிறந்து விளங்கினான் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். இந்த ஆசா ராஜா மரணம் அடைந்த போது அவனுடைய குமாரனாகிய யோசபாத் தான் அங்கு அரசனாக மாறுகின்றார். ஆசா ராஜா எப்படி ஆண்டோடைய வழிகளில் எல்லாம் நடந்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தாரோ அதை போலவே இந்த யோசபாத்தும் கர்த்தருடைய கற்பனைகளின் படி நடப்பதற்காக தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணியிருந்தான். இந்த தகப்பன் நடந்த ஆண்டோடைய கற்பனை என்ன, அவருடைய வழி என்ன என்கிற ஆராய்ந்து பார்த்து இந்த யோசபாத்தும் கூட அவருடைய வழியிலே தான் நடக்கும்படியாக தன்னுடைய இருதயத்தை அதற்கு பக்குவப்படுத்தி வைத்திருந்தான் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். இந்த 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது என வாசிக்கின்றோம். பாருங்க, கர்த்தருடைய வழியில நடக்கிறதுக்கு எல்லாம் அவனுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான், இப்படியெல்லாம் ஆண்டோடைய வழி இருக்கிறதா, இது எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதே, அவருடைய வழியில் நடக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய வழியில் நடப்பதற்கு அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டதான். இன்றைக்கி நம்முடைய இருதயத்தை நம்ம யோசித்து பார்ப்போம், எதில் என்னுடைய மனது உற்சாகம் அடைகிறது? சினிமாவில் உற்சாகமாக இருக்கிறோமா, நாடகத்தில் சீரியலில் உற்சாகமாக இருக்கிறோமா, இல்லை கட்டுக்கதைகளில், இல்லை மொபைலில், எப்போ பாரு மொபைல்லே சில பிள்ளைங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் இப்போ சமீபத்தில் ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் 3 பிள்ளைங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். அப்போ எல்லாருமே ஒரே ஹாலில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தோம். பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த 3 பிள்ளைங்களும் அவங்களுடைய அப்பாவும் பார்த்து 4 பேர் கையிலே 4 மொபைல். அந்த சகோதரி மட்டும் என் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க. 4 பேர் உட்காந்து ரொம்ப சீரியஸாக அந்த மொபைலை நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே நோண்டிக்கிட்டே பார்த்துட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அவங்க வீட்டில் இருந்தேன். அந்த 1/2 hour பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களும் அந்த தகப்பனாரும் அந்த மொபைல்லையே நேரம் செலவழிச்சிட்டே இருந்தாங்க. எப்படி அவ்வளோ நேரம் இருக்க முடியுதுன்னு எனக்கெல்லாம் தெரியல. அவ்வளோ நேரம் நான் ஏதாவது ஒரு இது பார்க்கணும், முக்கியமான விஷயங்களை பார்க்கணுன்னா கொஞ்சம் நேரம் மொபைலில் பார்ப்பேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். அது அவ்வளோ நேரம் பார்க்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி மொபைலில் எனக்கு தெரியல. ஆனால் பிள்ளைங்க அதில் தான் அவங்க பிள்ளைங்களோட உற்சாகம் இருக்குது, அந்த மொபைலில் தான் அவங்களுடைய உற்சாகம் இருக்குது. சில பேருக்கு அந்த சீரியல் பார்க்கலன்னு சொன்னால் ஐயோ அந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு ஏதோ தன்னை இழந்தது போல இருக்குமா. பாருங்க, அதில் தான் அவங்களுடைய மனது என்ன செய்யுது, உற்சாகம் கொள்வது. சில பேருக்கு தீய நண்பர்களுடைய தொடர்புகள் அதுதான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். தீய வழியிலே நடத்தி செல்ல நண்பர்களோட தொடர்புகள் தான் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு நம்முடைய உற்சாகம் எதில் இருக்குது? நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வழிகளிலே நம்முடைய உற்சாகத்தை நாம் காண்பிக்கிறோமா? அவருடைய வேதாகமத்தை வாசிப்பதிலே, அவருடைய வேதத்தை தியானிப்பதிலே நமக்கு உற்சாகமாக இருக்கிறதா? அவருடைய ஆண்டவர் வார்த்தை நமக்கு எப்படி இருக்கிறது? தேனை போல அமிர்தமாக இருக்கின்றதா, அல்லது எட்டி காயை போல கசப்புள்ளதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நமக்கு எது உற்சாகத்தை கொடுக்கிறது என்று நம்மை நாமே சிந்தித்து பார்த்து கொள்ளலாம். அன்றைக்கு யோசபாத் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்ததாலே கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவன் கர்த்தருடைய வசனத்தின்படி, அவருடைய கற்பனையின்படி எல்லாம் யோசபாத் நடந்ததுனால பாருங்க, அவனுடைய ராஜ்யபாரத்தை கர்த்தர் திடப்படுத்தினார். இன்றைக்கு நம்முடைய கரங்களை, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் திடப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை நாம் காத்து நடக்க, நாம் நிச்சயமாக அதை காத்து நடக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு கட்டப்பட்டதாக இருக்கும், நம்முடைய குடும்ப வாழ்வு கட்டப்பட்டதாக இருக்கும், அது ஒரு திடப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எப்போது இந்த யோசபாத்தை போல அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்களிலே நாம் பிரியமாக இருக்கும் பொழுது, அந்த கற்பனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறவராக இருக்கின்றார்.
இன்னும் 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கின்றோம், யோசபாத் வர வர பெரியவனானான் என வாசிக்கின்றோம். அதுக்கு என்ன காரணம்? யோசபாத்துடைய காரியங்களெல்லாம் நன்மையாக முடியுது, அவன் வர வர பலத்தவனா மாறி போறானே இந்த யோசபாத். அவங்க எதிரிகள்லாம் கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க, என்ன யோசபாத் இவ்வளோ பெரிய மனுஷனாயிட்டானே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரே காரணம், அவர் கர்த்தருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளையின் மேலே அவருடைய மனது உற்சாகம் கொண்டதுனாலே, அவருடைய கற்பனைகளை கை கொண்டதுனாலே அவன் வர வர மிகவும் பெரியவனானான் என்று சொல்லி வாசிக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செழித்து வாழ வேண்டும் என்று சொன்னால், வர வர நம்முடைய வாழ்க்கையும் கூட பலம் நிறைந்த வாழ்க்கையாக, செழிப்புள்ள வாழ்க்கையாக, நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக பெரியவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? இந்த யோசபாத் ராஜாவை போல அவருடைய கற்பனைகளிலே நாம் உற்சாகம் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் கூட நிச்சயமாக ஒரு சுவை நிறைந்த வாழ்க்கையாக, மனம் வீசும் வாழ்க்கையாக நம்முடைய வாழ்வு இருப்பது என்பதிலே சந்தேகமில்லை. இந்த ஆண்டவருடைய கற்பனைகளை எல்லாம் நம் காத்து நடக்கும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார், அவர் நம்மை கீழாக்காமல் நம்மை மேலாக்குவார். இந்த யோசபாத் ராஜா அவருடைய கற்பனைகளிலே அதிகமாய் உற்சாகம் கொண்டு அவர் வாழ்ந்ததினாலே அவருடைய வாழ்க்கை நன்மையாக இருந்தது. ஆனால் என்றைக்கு அவன் ஆகாபோடைய சம்பந்தம் கலந்து தன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அவனோடு கூட பகிர்ந்து கொண்டதினாலே தேவ கோபம் அவன் மேல் மூண்டு யெகூ என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக அவன் மறுபடியும் எச்சரிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஓடி வந்து அவருடைய கட்டளைக்கு மறுபடியும் அவன் கீழ்ப்படியை தொடங்கினதினாலே அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். மறுபடியும் அவன் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக யோசபாத்தை தன்னிடத்திலே அவர் சேர்த்து கொண்டார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளிலே தவறி போகிற வேளைகள் வரலாம். பல எச்சரிப்பின் மூலமாக நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, வேத வசனங்களின் மூலமாக, போதகர்கள் மூலமாக நாம் எச்சரிக்கப்படுவோம் என்று சொன்னால் இந்த யோசபாத்தை போல நாம் மறுபடியும் ஆண்டவரிடத்திலே திரும்பி அவருடைய கற்பனைகளின்படி நடக்க நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்துவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தர வல்லவராயிருக்கின்றார். மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சாமி, இந்த அருமையான ஆண்டவரே வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் அப்பா யோசபாத்தினுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் தியானித்தோம். உம்முடைய வேத வாக்கியங்களிலே அவர் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக, அப்பா அதன் மீது எவ்வளவு உற்சாகம் உள்ளவராக உண்மை குறித்து தியானிக்கிறதிலே, உம்முடைய வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதிலே ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே உண்மையும் உத்தவமாய் திகழ்ந்ததினாலே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்ததே. அதே போல யோசபாத்தை போல நாங்களும் உம்முடைய வழிகளிலே உற்சாகம் கொள்ள, அப்பா உம்மை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே எங்களுக்கு நீ செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகள் ஆண்டவரை படுகிற வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், பாரங்கள், துயரங்கள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பிள்ளைகளை வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ அப்படியே நீங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தை தனிப்பட்ட வாழ்வை நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் நேசர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.